نحمده ونصلي على رسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يسبقونه بالقول وهم بأمره يعملون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்ததாகுக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் பின்பற்றிய வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றும் நேற்றுமான துவாச்சிதனமாக இன்றைய தஃப்சீர் ஆரம்பம் செய்கின்றேன். நேற்றைய தினம் நாம் பார்த்து வந்த வசனங்கள் சூரத்துல் அம்பியால 26வது வசனத்தை பார்த்தோம். அந்த வசனத்திலே இவ்வாறு அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் அளவற்ற அருளானனன் ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக்கொண்டான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவனோ மிகவும் தூயவன். எனினும் அல்லாவின் குமாரர்கள் என்று இவர்கள் கூறுகிற எல்லோரும் அல்லாவின் கண்ணியமிக்க அடியார்களே ஆவார்கள் என்று அல்லாஹ் முடிக்கின்றான். நேற்றைய தினம் மலக்குமார்களை பற்றி ஒரு சிறு குறிப்பை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்தேன். அதிலே மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் ஆக மாட்டார்கள். பிள்ளைகள் சில சமயங்களிலே தந்தைக்குடைய பேச்சை என்ன செய்வாங்க, கேட்க மாட்டாங்க. அதே போன்று தந்தைக்கு முன்பாக வேண்டும் தங்களுடைய கருத்துக்களை பேசுவார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். ஆனால் மலக்குமார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை நிரூபிக்குமாறு அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்தை, அதற்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன். அதாவது சொல்லை கொண்டு அவனை அவர்கள் முந்த மாட்டார்கள். மலக்குமார்களுடைய பண்பு அப்படிதான். அல்லாஹ் எதை ஏவினானோ அதை அப்படியே செவிசாய்த்து அடிபணிவார்கள், அவனுடைய கட்டளைக்கு இணங்குவார்கள். தவிர இவருடைய கருத்தை அல்லாஹ்வுடைய கருத்துக்கு முன்பாக வேண்டி எதுவும் பேச மாட்டார்கள். அவன் சொல்வதற்கு முன்பு இவர்கள் முந்திக் கொண்டு எதையும் சொல்ல மாட்டார்கள். பிள்ளைகள் என்பவர்கள் தந்தைக்கு முன்பாக சில கருத்துக்களை பதிவு பண்ணுவார்கள், முந்துவார்கள் சொல்வதற்கு. நான் அல்லாஹ் ஒருபொழுதும் அப்படி செய்ய மாட்டான். லா யஸ்பிகூனஹு பில் கௌல், சொல்லை கொண்டு அவனை அவர்கள் முந்த மாட்டார்கள். அவர்கள் அவன் கட்டளையை எப்படியே அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதன்படி செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அவர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பார் என்றால், எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். அவளுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவளுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். இன்னும் எவரை அவன் பொருந்திக் கொள்கிறானோ அத்தகைய அத்தகையோருக்கின்றி வேறு எவருக்கும் அவர்கள் மீது அவர்கள் பரிந்து பேச மாட்டார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா மலக்குமாருடைய செயலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மலக்குமார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவனா இருக்கின்றான். அவர்கள் என்ன செய்தார்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நாளை மறுமை நாளை நிகழும் பொழுது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக நன்கறிந்தவனா இருக்கின்றான். அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம், முன்னால் இருப்பவற்றை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கின்றான். வமா கல்ஃபஹும், பின்னாடி வரக்கூடிய அதையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கின்றான். மலக்குமார்களை பற்றி எல்லா விதமான
அறிவை அவன் வைத்திருக்கின்றான். அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நாளை மறுமையில என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் அல்லாஹ் நன்கறிந்தவனா இருக்கின்றான். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் யாருக்கும், அந்த மலக்குமார்கள் நாளை மறுமையில யாருக்கும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். இல்லா மனிர்தல்லா, அதாவது எவரை அவன் பொருந்திக் கொள்கிறாரோ அத்தகையவர் தவிர. அல்லாஹ், அதாவது யார் ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களை தான் என்ன செய்வான், அந்த அந்த மலக்குமார்கள் பரிந்துரை செய்வார் நாளைக்கு. நாம் அந்த அளவுக்கு மலக்குமார்கள் எல்லாத்துல வைத்திருக்கின்றான். அவருடைய கட்டளைக்கு ஏற்றவராக நடந்து கொண்டு இருப்பார்கள். அதாவது நம்ம நீங்க வந்த மக்கள் குறைஷிகள், நீங்கள் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்களையும் பல தெய்வங்களையும் பல சிலைகளையும் வணங்குகிறீர்கள் அல்லவா? காரணம் கேட்டால் என்ன சொல்றீங்க? இவர்கள் மூலமாக இறைவனை நெருங்குவதற்காக நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அந்த சிலையோ எந்த விதமான சக்திக்கு அப்பாற்பட்டது, எந்த விதமான நல்லதும் கெட்டதும் செய்யாத அந்த ஒரு சிலை நீங்க வணங்குறீங்க. காரணம் கேட்டா இப்படி சொல்றீங்க. இல்ல, இது சரியான காரணம் அல்ல. ஏனென்றால் நாளை இவர்கள் இதை வணங்கியதன் காரணம் என்னவென்றால், நாளை மறுமையிலே எங்களுக்கு இந்த மலக்குமார்கள், இந்த மலாய்க்குமார்கள் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லுகிறீங்க. இல்ல, அவங்க ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஏனோ தானோ எதையோ நீங்க வணங்குறீங்க. கல்லையும் மல்லையும் மண்ணையும் மரங்களையும் செடிகளையும் இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் வணங்கிட்டு கடைசி நாளைக்கு மறுமையில இந்த மலக்குமார்கள் நீங்க பரிந்துரை செய்வாங்க என்று சொல்றீங்களே அல்லவா? இது இப்படிப்பட்ட நியாயமானது? நீங்களே சிந்திக்க மாட்டீங்களா? நிச்சயமாக அவர்கள், அந்த மலக்குமார்கள் இணை வைத்தவர்களை ஒருபோதும் அந்த மலக்குமார்கள் பரிந்துரை செய்ய மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், என்ன காரணம், ஏன் பரிந்துரை செய்ய மாட்டாங்க என்றால், அவர்கள் இன்னும் அவன் பால் உள்ள அச்சத்தால் நடுங்குபவர்களாகவும் இருக்கின்றார்கள். யார் ஒரு மனிதன் உள்ளத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறாரோ அவர்களை தவிர வேற யாருக்குமே நாளை மறுமையிலே நபிமார்களோ மலக்குமார்களோ பரிந்துரை செய்ய மாட்டான். அதனால அல்லாஹ் இங்க சொல்றான், எல்லா விஷயங்களும் நல்லா அறிந்தவனா இருக்கின்றான் என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லா தஆலா முடிக்கின்றான். பிறகு 29 வசனத்தை பாருங்களேன். அதாவது நம்ம பரிந்துரை என்பது, நீ இவனிடத்துல அவனை பேச என்று சொன்னால் அவன் எப்படி பேசுவான்? நீங்க வணங்குறது சிலைகளையும் மட்டைகளையும் மரங்களையும் செடிகளையும் வணங்குறீங்க. வணங்கிட்டு நீங்க மலக்கு மாட்ட போய் நீங்க எப்ப எங்களை பரிந்துரை செய்யுங்கன்னா எப்படி அவங்க செய்வாங்க? நீங்க வணங்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் தஆலா, இந்த மண் உலகத்தையும் எல்லா விதமான வசதிகளையும் படைத்தவன் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் நீங்க வணங்காம விட்டு இதையெல்லாம் வணங்கிட்டு நாளை மறுபடியும் நீங்க பரிந்துரை செய்யுங்கன்னா எப்படி மறக்குமாறு செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. ஆகவேதான், ஏனென்றால் காரணம் என்னவென்றால், இதற்கு என்ன காரணம் என்ற பொழுது நபிமார்களுடைய அந்த முதல் செய்தி, எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே செய்தி தான், நாங்கள் அல்லாஹ் மூலமாக அனுப்பப்பட்ட தூதர்கள், நாங்கள் கொண்டு வந்த வஹி என்னவென்று என்றால், நீங்கள் ஒரே இறைவனை வணங்க வேண்டும். அந்த இறைவன் தான் உண்மையான அல்லாஹ். அந்த செய்தியை நாம் மறந்ததுனால, அந்த செய்தியை நமக்கு மறக்கடித்ததுனால நாம் என்ன செய்யறோம்? சிலைகளை வணங்குறோம். அப்படி வணங்கும் பொழுது நாளை மறுபடியும் யார் பரிந்துரை செய்வாங்க? யாரும் பரிந்துரை செய்ய மாட்டாங்க. ஆகவேதான் நபிமார்கள் சொன்ன ஒரே செய்தி, அந்த அல்லாஹ் வணங்குங்க. அப்படி வணங்கும் பொழுதுதான் அந்த மலக்குமார்கள் நாளை நமக்கு என்ன செய்வாங்க? நாளை மறுமையிலே பரிந்துரை செய்வாங்க. ஆகவே இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், 29 வசனம். இப்ப மலக்குகள் யாராவது சொல்லியிருப்பாங்க, மலக்குகளோ அல்லது நபிமார்களோ, நீங்க என்ன வணங்குங்க, நீங்க என்ன வணங்குனா உங்களுக்கு நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யப்படும், உங்களுக்கு நாளைக்கு ஈடேற்றம் தரப்படும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்துக்கு அந்த வாக்கியத்துக்கு பதிலா அல்லாஹ் சொல்றான், ஒமை யகுல் மின்ஹும், உங்களிலே அவர்கள் எவரேனும் அல்லாஹ்வாகிய அவனின்று நிச்சயமா நான் தான் இறைவன் என்று கூறுகிறானால் அத்தகையவருக்கு நாம் நரகத்தை கூலியாக கொடுப்போம். மலக்குமார்களோ அல்லது நபியோ, எந்த நபியோ இப்படி கூறினானா
அவங்களுக்கு நாளை மறுமையில என்ன விதமான தண்டனை கொடுக்கப்படும்? நரகம் தான் கூலியா கொடுக்கப்படும். அதுவே எந்த நபியும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த மலக்குமாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க எங்களையும் வணங்குங்க. அப்படி சொல்வதா இருந்தா, அப்படி சொல்லி இருந்தால் ஒரு காலம், உதாரணத்துக்கு அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய கூலி நரகம் தான் அல்லா தஆலா கொடுப்பான். அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய ஷேக் நூர்லா பாஷா உமரி அவங்களுடைய அவங்களுடைய அவருடைய இதுல குர்ஆன் தஃசீர்ல கூட சொன்னாங்க இல்ல, சூரா மாயிதாவுடைய அந்த கடைசி வசனங்களை பேசும்போது சொன்னாங்க இல்லையா, நாளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்துருவாங்க. யா அல்லாஹ், அது நான் எப்படி சொல்லுவேன் இல்லையா? அது சொன்னாங்களா இல்லையா? அது எந்த நபியும் எந்த மலக்குமார்களும் என்னை வணங்க வேண்டும் என்று யாரும் சொல்லதில்லை, சொல்லவும் மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த அவங்களுக்கு அந்த உரிமையும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், அப்படி சொன்னால் உங்களில் யாரேனும் அவர்கள் இவரேனும் இப்படி சொன்னதா இருந்தா நாங்க என்ன செய்வோம்? நாங்கள் தான் கூலி கொடுப்போம். எப்படிப்பட்ட கூலி என்றால் பயங்கரமான நரக நெருப்பு வழி கூலியை கொடுப்போம். கதாலிக நஜ்ஸி ஸாலிமீன், இவ்வாறு நாம் அநியாயக்காரர்களுக்கு என்ன செய்வோம்? இப்படிதான் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் என்ன சொல்லலாம். ஆகவே இத்தனை வசனங்கள் எல்லாமே மலக்குமார்கள் அவர்களை பற்றி உள்ள வசனங்கள் தான் இங்க அல்லாஹ் தஆலா என்ன சூரா அல் அன்பியால சொல்லி முடிக்கின்றான். இப்போ நான் மலக்கு வளர்த்து அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அறிவார்ந்த சான்றுகள் எல்லாம் சொல்றான். அறிவார்ந்த சான்றுகள், அதாவது மலக்குமார்கள் நபிமார்கள் இவர்கள் இறைவன் அல்ல இல்லையா? நபிமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், இதெல்லாம் இறைவனுடைய சான்று. இது சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா, மலக்குமார்கள் பிரமாண்டமான படைப்பு, அவர் அல்லாஹ் தாவுடைய துதிக்கிறாங்க, புகழ் பாடுறாங்க, திக்ர் செய்யறாங்க, அது மிகப்பெரிய பிரமாண்டமான படைப்பு. உண்மைதான். நபிமார்களை நீங்க நினைக்கிறீங்க, நபிமார்கள் நீங்க வணங்குறீங்க, நபிமார்கள் இறந்த பிறகு நபிமார்கள் அவர்கள் காட்டிய அற்புதங்களை பத்தி நீங்க அப்படி அப்படி மெரிச்சு போயிடுறீங்க, வியப்படைஞ்சிடுறீங்க. என்னடா இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறாரு, உண்மையாக இறைவனா இருக்க முடியுமா என்ன நினைக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் நாம் கொடுத்த ஒரு பெரிய அற்புதம் தான். அது நாம் தான் அவங்களுக்கு அப்படி கொடுத்தோம் தவிர அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை விட பெரிய பெரிய பிரம்மாண்டமான நாம் படைத்தோம். அதை நீங்க பாருங்களேன். இந்த நிசன அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு பல வசனங்கள், அடுத்து வரக்கூடிய வசனங்கள் எல்லாத்துல ஓதி காட்டுறாங்க, சொல்லி காட்டுறான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்மன் ஃபஃபதக்னாஹுமா, நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன, ஒட்டி இருந்துச்சான். வானம் பூமி ஒட்டி இருந்துச்சா, ரத்கா ஒட்டி இருந்துச்சான். அல்லாஹ் சொன்னா ஃபஃபதக்னாஹுமா, நாம் தான் என்ன செய்தோம்? அதை பிரித்தோம், இவற்றை நாமே தான் பிரித்தோம் என்பதையும், உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து, அடுத்த வசனம் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷை, அதாவது ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா வானம் பூமி எல்லாத்தெல்லாம் ஒட்டிதான் படைச்சான். அதன் பிறகுதான் அல்லாஹ் தஆலா பிரிச்சான். அதை பிரிச்சுதான் 7 வானங்கள் 7 பூமிகள் படைத்தான். இப்போ நம்முடைய ஒவ்வொரு பூமிக்கும் இதுதான் முதல் பூமின்னு சொல்றான். இந்த பூமி கீழே அடுக்கடுக்காக 7 பூமிகள். ஒரு பூமியிலிருந்து இன்னொரு பூமிக்கு போவதற்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் தேவைப்படுகின்றதாம். ஒரு பூமிக்கும் அடுத்த பூமிக்கு போவதற்கு 500 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்பதாக நம்முடைய தஃப்சீர் முஃபஸ்ஸிர் எழுதுறாங்க. தஃப்சீர்ல ஒவ்வொரு பூமியிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிறானா. இதுக்கு அடுத்த ஒரு 2வது பூமியில பிரமாண்டமான நெருப்பு கங்குகள் படைத்திருக்கின்றாராம். ஒவ்வொரு பூமியிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். 6வது பூமியில இருந்தா அல்லாஹ் மண்ணை எடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவளை படைப்பதற்காக வேண்டி. இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொரு பூமியும் எல்லாம் வைத்திருக்கின்றான். இந்த பூமியெல்லாம் இந்த பிரம்மாண்ட விஷயத்துக்கு யார் படைத்தோம்? நாம் தானே படைத்தோம் என்று அல்லாஹ் அந்த மக்கத்து காஃபில்ட்டுங்க அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அவெல்லாம் மிரல்லதீன கஃபர், நீங்க பார்க்க மாட்டீங்களா? நிச்சயமா வானங்களும் பூமியின் முதலில் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம், இதான் நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீங்க பாக்குறீங்க பிரம்மாண்டமான மலக்குமார்கள் படைத்தது, நபிமார்களுடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்து நீங்க மிரச்சு போயிடுறீங்க, வியப்படைந்து போயிடுறீங்க. ஆனா அதை விட வெளியே வந்து பாருங்க, வெளியே உள்ள அத்தாட்சிகளை பாருங்க. இதெல்லாம் யார் படைச்சா? நாம தானே படைத்தோம். அவர்களை விட நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள், எங்க பக்கம் வாங்கல என்று அல்லாஹ் என்ன செய்யனா அந்த மக்களை அழைக்கின்றான். இதை பாருங்க எப்படி இருந்த வானம் பூமி, 7 வானங்கள், ஒவ்வொரு வானத்துக்கும் மேல ஒவ்வொரு வானங்கள், அடுக்கடுக்காக வானங்கள், பூமி கீழே ஒவ்வொரு அடுக்குக்கும் கீழே ஒரு பூமி எல்லாம் படைத்திருக்கின்றான்.
இதையெல்லாம் படைத்தது நாம தான் என்று அல்லாஹ் என்ன செய்யனா அந்த காஃபிர்களுக்கு எடுத்துரைக்கின்றான். பிறகு வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, அதாவது உயிருள்ள ஒவ்வொன்றை நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன், ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம், நீரிலிருந்து அல்லாஹ் உருவாக்கிய இந்த வசனம். அதாவது நீரிலிருந்து எல்லாமே தண்ணீர் அல்லாஹ் படைத்தன்றான். எல்லா விஷயங்களும், உயிருள்ள அனைத்து விஷயங்களையும் தண்ணீர் நம்ம படைத்தோம் இல்லையா. அப்ப நீரிலிருந்து உருவாக்கிய இதற்கு முஃபஸ்ஸிர்கள் 3 விதமான கருத்துக்களை, விளக்கங்களை சொல்றாங்க. இமாம் குர்துபி தஃப்சீர் அவங்க மற்ற தஃப்சீர் சொல்றாங்க, 3 விளக்கங்களை சொல்றாங்க. ஒன்று, ஹலக குல்ல ஷைஇன் மினல் மா, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன தண்ணீரிலிருந்து படைத்தான். இரண்டாவது, அனைத்திலும் வாழ்வையும் அனைத்துடைய வாழ்வையும் நீரில் கொண்டு பாதுகாக்கின்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீரின்றி அமையாத உலகம், நீர் இல்லைன்னா உலகம் இயங்காது இல்லையா. இந்த தண்ணீருடைய பஞ்சப்பாடு பார்க்கும் பொழுது இந்த பல நாடுகள்ல தண்ணீர் இல்லாம இருக்கிறாங்க. சாக்கடை என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் குடிக்கின்றாங்க. தண்ணீர் இல்லை அந்த நாடுகள்ல. மழை பொழியும் பொழுது அந்த மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் குடிக்கிறாங்க. தண்ணீர் இல்லை. தண்ணீருடைய பஞ்சம் நமக்கு தண்ணீர் இப்ப இங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா நமக்கு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிற எல்லா நேரமும். எப்போ நம்முடைய நாடுகளில் பார்க்கும்போது தண்ணீர் பஞ்சம், வெயில் காலத்துல சம்மருடைய சீசன்ல பார்க்கும்போது தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அப்போதான் நமக்கு தண்ணீருடைய அருமை தெரிகிறது. இந்த நாடுகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தண்ணீர் அல்ஹம்துலில்லாஹ் வந்து கொண்டே 24 மணி நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு இப்பொழுது அந்த 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 அருமை தெரியல. தண்ணீர் பஞ்சம் எப்போ வருமோ அப்போ நமக்கு தெரியும். அதான் எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தண்ணீர் மூலமா படைத்தான். நீரின்றி அமையாத இந்த உலகம் இல்லையா. தண்ணீர் எல்லாம் மனிதன் வாழ முடியாது, தண்ணீர் எல்லாம் மிருகங்கள் வாழ முடியாது, தண்ணீர் இல்லைன்னா பூண்டுகள் வராது, முளைக்காது, மரங்கள் செடிக்காது, பழங்கள் தராது, எதுவுமே தராது. எல்லா விதத்திலும் தண்ணீர் தான் படைத்துக்கின்றான். இந்த தண்ணீர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, மனிதனுடைய வாழ்க்கை நகராது. தண்ணீர் பஞ்சம் வந்துவிட்டால் நமக்கு அந்த தண்ணீருடைய அருமை தெரிகிறது. இப்ப இரண்டாவது இது, அனைத்திலும் வாழ்வையும் நீரில் கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றா. மூணாவது, உயிருள்ள ஒவ்வொரு படைப்பையும் முதுகு தண்டிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கிறான். அந்த நீர் மணி சொல்லக்கூடிய அந்த விந்து, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான் என்பதாக 3 விதமான விளக்கங்களில் நம்முடைய தஃப்சீர்கள் எழுதுறாங்க. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷை, அவை அல்லாஹ் தஆலா ஒன்று அல்லாஹ் அனைத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்தான். இரண்டாவது, அனைத்தினுடைய வாழ்வையும் நீரில் கொண்டு பாதுகாக்கின்றான். மூன்றாவது, உயிருள்ள ஒவ்வொரு படைப்பையும் முதுகு தண்டிலிருந்து அந்த நீரிலிருந்து படைத்திருக்கின்றார் என்பதாக 3 விதமான விளக்கங்கள். இந்த குர்ஆன்ல இதே போன்ற சில வசனங்கள் நமக்கு தென்படுகிறது. இரண்டாவது, வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன், இந்த சூறாவில் சூரா அல் அம்பியால 30வது வசனம் இப்படி ஒரு சொல்லிடும். இதே போல சூரா நூர்ல 45வது வசனத்தை பாருங்களேன். வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மின் மா, அல்லாஹ் தஆலா எல்லா உயிரினங்களையும் எல்லா விலங்குகளையும் தண்ணீரிலிருந்து படைச்சான். இது 2வது வசனம். 3வது வசனம் ஃபுர்கான்ல 54வது வசனத்துல வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, அவன்தான் மனிதனை தண்ணீரிலிருந்து படைத்தான். 3 விதமான வசனங்கள். ஒன்று இந்த சூறா அல் அம்பியா 30வது வசனம், சூரா நூர்ல 45 வசனம், எல்லாத்தையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து படைச்சான். ஃபுர்கான்ல 54, இது எல்லாரும் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். காரணம் என்னவென்றால், மனிதன் இந்த தண்ணீர் இல்லாமல் ஒன்றுமே நிகழாது. அஃபலா யுக்மினூன், இவற்றை பார்த்தும் அவர் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நீங்க இதை பார்த்து கூட நீங்க என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ள மாட்டீங்களே. உங்களுக்கே உங்களுடைய நாடுல, உங்களுடைய ஊர்ல, மக்காவில் தண்ணீர் இல்லாம எவ்வளவு நீங்க பாடுபட்டீங்க. அந்த ஜம்சம் தண்ணி கிடைக்காம அப்துல் முத்தலிப் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த சமுதாயம், அந்த மக்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க கனவும் கண்டாங்க, அப்துல் முத்தலிப் அவர்கள், ஜம்சம் ஒரு கிணறு இங்க ஊற்று இருக்கிறது, எங்க இருக்கிறது. அதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த முந்தைய அந்த சமயத்துல உள்ள வாழ்ந்த மக்கள்கள்.
அவை தண்ணீர்ல இருந்து அல்லாஹ் படைத்தான். இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஈமான் கொள்ள மாட்டீங்களே என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறான். அடுத்ததாக பாருங்க 31வது வசனம். وَجَعَلْنَا فِي الْأَرْضِ رَوَاسِيَ أَنْ تَمِيدَ بِهِمْ. இன்னும் பூமி மனிதர்களாகிய அவர்களை கொண்டு அசையாமல் இருக்கும் பொருட்டு நாம் அது நிலையான மலைகளை அமைத்தோம். அல்லாஹ் தாலா அந்த மலைகளை ஆணி மாதிரி அடிச்சு நிப்பாட்டிக்கிறான். காரணம் என்னன்னா, இந்த மக்களுக்கு மனிதர்களுக்கு வாழக்கூடிய இந்த பூமியை ஆடாம அசையாம இருக்கணும். எப்படி நம்ம ஒரு டேபிள் அல்லது ஒரு சேர், அந்த ஒரு கால் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, அது உடஞ்சிச்சுன்னா நம்ம நிச்சயமா அதுக்கு சின்ன ஒரு பேப்பரோ அல்லது அட்டைப்பட்டியை கொண்டு நிச்சயமா அதை நம்ம நிச்சயமா வைப்பு வச்சு நிச்சயமா ஆடாம அசையாம எனக்கு பார்ப்போமா இல்லையா? அது மாதிரிதான் அல்லாஹ் தாலா இந்த மலைகள் எல்லாம் படைத்திருக்கிறான். இந்த பூமியே எந்த விதமான அசையாமல் இருக்க, மனிதர்களுக்கு அசையாமல் இருக்க, அசைந்து கொண்டு இருந்தா என்ன ஆகுறது நிலைமை? இப்ப நம்முடைய பில்டிங் எல்லாம் இப்ப எப்படி ஆடுது, சில விஷயம் காரணத்தினால எப்படி ஆடுது, இருக்கவே உள்ள பயமா இருக்கும். ஆனா அது மாதிரிதான் அல்லாஹ் தாலா அந்த மலைகள் எல்லாம் படைத்திருக்கின்றான். ஏன்னா காரணம் என்னன்னா, இந்த பூமி ஆடாம அசையாமல் இருப்பதற்கான மனிதருக்கான எல்லா விஷயங்களும் அல்ல மனிதருக்கான படைத்தான். ஆனா இந்த மனிதனும் நன்றி கெட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எவ்வளவு இந்த பூமி மீது மலை இவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அதே போன்று அதே அளவுல பூமிக்கு அடியில் இருக்கிறதா இந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. பூமியுடைய அதை பற்றி விஞ்ஞானிகள் பேசுறாங்க. எந்த அளவுக்கு உயரமா இருக்கிறதோ அதே அளவுக்கு கீழே இருக்குமா பூமி கீழே. அப்பதான் பாத்துங்க எவ்வளவு அல்லாஹ் தஆலா ஒரு ஆணியாக எல்லாம் அடிச்சிருக்கான் பூமி ஆடாம இருப்பதற்கான. அது மட்டுமல்லாமல் وَجَعَلْنَا فِيهَا فِجَاجًا سُبُلًا لَعَلَّهُمْ يَهْتَدُونَ. அது மட்டுமல்ல, அவர்கள் நேரான வழியில் செல்லும் பொருட்டு நாம் விசாலமான பாதைகளை அதில் நாம் அமைத்தோம். இதெல்லாம் மனிதனுக்காக வேண்டிதான். மலையை மட்டும் படைக்கல, முதல்ல வான பூமி ஒன்னா இருந்துச்சு, அதை பிரித்தோம், தனித்தனியாக பிரித்தோம். பிரித்து அந்த பூமி அசையாமல் இருப்பதற்கு, ஆடாமல் இருப்பதற்கு மலையை நாம் என்ன ஆணி மாதிரி அடித்து நிப்பாட்டினோம். பிறகு மனிதனுடைய அவனுக்கு இலகுவாக்குவதற்காக வேண்டி அந்த மனிதன் தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊரிலிருந்து ஒரு நாடிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கு நிச்சயம் பாதைகள் அல்லாத அமைச்சானாம் மலையில் இருந்து. ஏன்னா ஒரு மனிதன் ஒரே நாட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது இல்லையா? அவனுடைய பொருளாதார தேவைக்கு அவன் வெளியூருக்கு போய் தான் ஆக வேண்டும். அவனுடைய தேவைகளுக்கு, அவனுடைய பிசினஸுக்கு, மற்ற விஷயங்கள், கல்விக்கு, இதுவான எல்லா விதமான விஷயங்களுக்கும் தன் நாட்டிலிருந்து, தன் ஊரிலிருந்து மற்ற ஊருக்கு அவன் பயணம் செய்துதான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் நினைச்சோம் ஃபிஜாஜன் சுபுலா, நாம் பாதைகளை அமைத்தோம். அது மட்டும் அல்லாமல் ஒரு மனிதன் வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவன் காட்டு மிராண்டி ஆவான். காட்டு மிராண்டிகள் நம்ம காட்டுல பார்க்கணும். அவங்க காட்டிலே வாழ்வாங்க. அவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அவர் காட்டிலே இருப்பார்கள், காட்டிலே பிறந்தார்கள், காட்டிலே வாழ்ந்தார்கள், காட்டிலே மரணிக்கிறார்கள். அவங்க வெளி உலகத்து வரமாட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம். அதே போன்று மனிதன் அப்படி ஆகிடக்கூடாது அல்லவா? அவனை ஊரிலே இருந்து கொண்டு அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், பாதைகள் எல்லாம் அமைக்கினான். ரோடு போடுவது மனிதன். ஆனா அந்த ரோடு போடுவதற்குரிய ஒரு உத்வேகத்தை, ஒரு அறிவை கொடுத்தது யார்? அந்த ரப்புல் ஆலமீன் தானே. அவைதான் இது எல்லாம் மனிதனுக்கானே படைத்தான். நாம் மலைகளை படைத்தோம், வானம் பூமியை படைத்தோம். பிறகு அவர்களுக்காக வேண்டி அவர்கள் பயணம் செய்வதற்காக நம்ம என்ன செய்தோம், பாதைகளை அல்லாஹ் அமைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த ஆயத்திலே கூறினான். லஅல்லஹும் யஹ்ததூன், விசாலமான பாதையில் அதில் அமைத்தோம். இது மட்டும் அல்லாமல் அவர்கள் நேரான வழி பெறுவதற்காக. பிறகு வஜஅல்னா ஸமாஅ ஸக்ஃபம் மஹ்ஃபூஸா, பிறகு இந்த வானத்தை பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வானம். இந்த வானத்துல எங்கேயாவது ஒரு தூண் இருக்கிறதா? ஏதாவது பில்லர் இருக்குதா? இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு முகனம் மாதிரி எல்லாம் படைத்திருக்கிறான் வானத்தெல்லாம். ஒரு முகனம் மாதிரி கீழே விழாம இருப்பதற்கு. நம்முடைய அறைகளோ, நம்முடைய வீடுகளோ எந்த விதமான தூண் இல்லாம ரொம்ப நாள் இருக்காது. எப்படியா விழுந்துரும். போட்ட சத்தத்துல டமால் கீழே விழுந்துச்சா என்ன ஆறுது? நம்முடைய வீட்டுடைய முகடுகள், சீலிங்கில் எல்லாம். ஆனா அல்லாஹ் பாருங்க எப்படி படைத்திருக்கான் வானத்தை. எவ்வளவு பெரிய இது போட்டாலும் அந்த வானம் இன்னும் விழல, அப்படியே இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடைய.
அந்த வானத்தை அல்லாஹ் படைத்துக்கலாம். நீங்க பாருங்க, வானத்தை பாருங்களேன். வஜஅல்னா ஸமா ஸக்ஃபன் மஹ்ஃபூலா. இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான விதானமாக நம்ம அமைத்தோம். ஒரு முகடாக நம்ம அமைத்தோம் வானத்தை. ஏன் தெரியுமா? நீங்கள் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக. ஆனா நீங்களோ என்ன ஆனீங்க? அவர்கள் அவற்றில் உள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகிறார்கள். இது எல்லாம் நீங்க பார்த்த பிறகு நீங்க என்ன செய்யுங்க? கொண்டு வந்த உங்களுடைய முஹம்மதுடைய தூதுவத்தை, அவர் கொண்டு வந்த ஏகத்துவத்தை, அவர் கொண்டு வந்த செய்தியை நீங்க என்ன செய்யுங்க? புறக்கணிக்கிறீங்களே. இந்த வானம் எப்படி இருக்கு இதை பாருங்க. இது யார் படைத்தா? உங்களுடைய கடவுளா? இல்லை, நாம் தான் படைத்தோம். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, வானம் பூமியை பற்றி உதாரணத்தை அல்லாஹ் தஆலா மக்களுக்கு எடுத்துரைக்கின்றான். பிறகு வஹுல்லதி ஹலகல் லைல வன்னஹார் வஷ்ஷம்ஸ வல் கமர். இன்னும் அவனே இரவையும் படைத்தான், பகலையும் படைத்தான், சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். வானில் அவர்கள் தனக்குரிய வட்ட வரைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன. எல்லாத்தையும் எல்லாம் படைத்தான். அது எல்லாமே என்ன செய்யுது? அதனுடைய கோல் வீதியில நீந்தி சென்று கொண்டே இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று மோதாம நீந்தி கொண்டே இருக்கிறது. பகல் வருது, இரவு வருது, பகல் திருப்பி வருது, இரவு வருது, சூரியன் வருது, பிறகு சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருகின்றது. இப்படி எந்த கோள்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து முந்திக்கொண்டு ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு இல்லாம அதனுடைய வட்டரை அல்லாஹ் கொடுத்த அதுக்குள்ள சுத்தி கொண்டே இருக்கிறது. பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் யார் படைச்சா? நாம தானே படைத்தோம். சிந்திக்க மாட்டீங்களா? குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன். இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? சிந்திங்க, பாருங்க. அதனுடைய வட்டத்துக்குள் சுற்றி கொண்டிருக்கிறது, நீந்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் தான் படைத்தோம். நம்மை தான் நீங்கள் வணங்க வேண்டும் தவிர நீங்கள் மலக்குமார்களையோ அல்லது உங்களுடைய தெய்வங்களை நீங்க வணங்கக்கூடாது. அது எப்படிப்பட்ட ஒரு நியாயம்? படித்த ரப்பை நீங்க விட்டு யாரை நீங்க வணங்குறீங்க? இந்த பிரம்மாண்டமான வானங்களை பூமியும் படைத்தவன் யாரு? ரப்புல் ஆலமீன் ஆச்சே. அவனை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்க? நிராகரிக்கிறீங்களா அவனை என்று அல்லாஹ் என்ன கேள்வி எழுப்புகின்றான். பிறகு 34வது வசனம் பாருங்க. வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல் அஃப இம்மித்த ஃபஹுமுல் ஹாலிதுன். இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அதனுடைய பின்னணி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு 2 விதமான காட்சிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் என்ன செய்றாங்க? தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அதுல 2 விதமான கூட்டங்கள். ஒரு கூட்டம் என்ன செய்யுது? கோபத்திலும் கடும் கோபத்திலும், என்ன இந்த மனுஷன் இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாரு என்ற பயங்கரமான ஒரு கடும் கோபம், மூர்க்கத்தனமான ஒரு கோபம். எப்படியாவது இந்த இஸ்லாத்தை அழிக்கணும், இவரை எப்படியாவது கொல்லணும், இவரை எப்படியாவது நம்ம அழிக்கணும் என்று ஒரு கூட்டம். 2வது விதமான கூட்டம் அந்த கூட்டம் ஆணவம் கொண்ட ஒரு கூட்டம். ஆணவத்தினால ஹக்க என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க இல்லையா? முதல் காட்சி இந்த முதல் கூட்டம், அதாவது கடும் கோபம் கொண்ட அந்த மக்கள் என்ன செய்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபி கொண்டு வர சான்றுகள் எல்லாம் என்ன செய்றாங்க? அவரை எப்படியாவது நம்ம அதை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையே, அவர் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சான்றுகளும் உண்மையா இருக்கிறது, நம்மளால அதை உடைக்க முடியலையே என்று நினைத்து கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு முந்தைய வாழ்ந்த மக்கள் அவர்கள் அந்த அரபு நாட்டிலே கவிதையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தாங்க. அரபி கவிதையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக அரபு மக்கள் இருந்தாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி கவிதையிலே அரபிகள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. இந்த குஃபார் குறைஷிகள், இந்த முதல் கூட்டம் இருக்காங்க இல்லையா? கோபம் கொண்ட அந்த கூட்டம், ரசூலுல்லாஹ் மீது கடும் கோபம் கொண்ட அந்த கூட்டம் சொல்றாங்கன்னா, அந்த கூட்டம், அந்த கவிஞர்கள் கூட்டம் மட்டும் நம்ம கூட இருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றுள்ளாம இருப்போம். ஏனென்றா இவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கவிதை மூலமாக இவர் பதிலளிப்பாங்களே, இப்ப நம்மளால செய்ய முடியலையே. அவர் காட்டக்கூடிய சான்றுகள், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளால பதிலளிக்க முடியலையே, அதை முறியடிக்க முடியலையே. அவர்கள் மட்டும் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பதில் அளிச்சிருப்பாங்க. அவருடைய ரசூலுல்லாஹ் முஹம்மதுடைய சான்றுகளை உடைச்சிருப்பாங்க கவிதை மூலமாக. நம்மளால செய்ய முடியலையே. கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இறந்தாங்க இல்லையா? அவங்க இறந்து போயிட்டாங்களா இல்லையா அந்த கவிஞர்கள் எல்லாமே? அதே போன்று இவருக்கு மரணம் வராதா என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து. எப்படி அந்த மக்கள் இறந்து போயிட்டாங்களோ,
அதே போல இவருக்கு எப்ப மரணம் வரும்? ரசூல்லாவை பார்த்து அந்த மக்கள் கேட்கிறாங்க, அஃப இம்மித்த, இவருக்கு எப்ப மரணம் வரும், மௌத்து வரும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்தனமா இருக்கிறார்கள். இரண்டாவது காட்சி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கூட்டம். முதல் கூட்டம் வந்து கடும் கோபம் கொண்ட கூட்டம். தன்னுடைய கோபத்தினாலே பல விதமான சொற்களால் ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து அவருடைய மனம் உடைந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய அவருடைய மனமை அவருடைய ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக ரசூலுல்லாஹ் ஆக்கிட்டாங்க. அப்படி சொற்களால் அவருடைய மனம் ரொம்ப இதாயிரும். இந்த மக்கள் இப்படி பேசுறாங்களே என்று மனம் உடைந்து போவாங்க சில சமயங்கள். ரசூலுல்லாஹ், ஏன் என்னுடைய மக்களா, என்னுடைய குறைஷிகளா இப்படி பேசுறாங்களே? சில சமயம் ரசூலுல்லாஹ் மனம் உடைந்து போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்க சில சமயங்கள மலையின் மீது ஏறி நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் நிற்பாங்களாம். என்ன இந்த மக்கள் எப்படி பேசுறாங்களே, நாம் இவர்களிலிருந்து வந்தோம் அல்லவா, இவருடைய ஒரு சொந்தம் தான் நம்முடைய இந்த குறைஷிகள், மக்கள் வாசிகள் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம் தானே, ஏன் இப்படிலாம் பேசுறாங்க? ரொம்ப மனம் உடைந்து போயிடுவாங்க ரசூலுல்லாஹ். கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்க, இவருக்கு மரணம் வராதா என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இரண்டாவது காட்சி வந்து ஆணவம் கொண்ட ஒரு கூட்டம். குறைஷிகள் சில ஆணவம் கொண்டவர்கள். அவர்கள் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்க மாட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்வாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. இவருக்கா ஒரு அல்லாஹ் தூதர நபியை கொடுத்தான், இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று ரசூலுல்லாஹ்வை ஏளனமாக பரிகாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நிச்சயம் பதிலளிக்கிறான். ஒமா ஜஅல்னா, 34 வசனம் பாருங்க. ஒமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிக்கல் குல்த், நபியே உமக்கு முன்னரும் எந்த மனிதனுக்கும் இவ்வுலகில் நிரந்தர ஜீவியத்தை நாம் ஏற்படுத்தவே இல்லை. அவருக்கு சொல்றாங்களே இல்லையா, நீங்க மரணிக்க வேண்டாமா, உனக்கு மௌத் வராதா என்று அந்த குறைஷிகள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா, முந்தைய வாழ்ந்த மக்கள் கவிஞர்கள் எல்லாம் இறந்துட்டாங்களே, அவங்க என்ன நிரந்தரமா இங்க இருந்தாங்க? இல்ல, நிரந்தரமா இல்ல. அவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்களா? இல்லையே, இறந்துட்டாங்க இல்லையா? அதே போன்றுதான் நீங்களும் இருக்க மாட்டீங்க, இங்க நிரந்தரமா இருக்க மாட்டீங்க என்று ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு பதிலளிக்கிறாங்க. குறைஷிகளே, நீங்களும் இங்க நிரந்தரமா இருக்க மாட்டீங்க. அஃப இம்மித்த ஃபஹுமுல் ஹாலிதுன், ஆகவே நீர் மரணித்தால் அவர்கள் மட்டும் என்றும் இருக்க போகிறார்களா? அது அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். குறைஷிகிட்ட நீங்க கேளுங்க, இப்ப நான் மரணிச்சுட்டா நீங்க நிரந்தரமா இருப்பீங்களா இங்க உலகத்துல? இல்லையே, இருக்க மாட்டீங்களே, நீங்களும் மரணிக்க தான் போறீங்க இல்லையா? எப்படி அந்த மக்கள் மரணித்தார்களோ, உங்களுடைய முந்தைய சமுதாயம், உங்களோட வாழ்ந்த அந்த மக்கள் கவிஞர்கள் எல்லாருமே அறிவாளிகள், அவர்கள் எப்படி மரணித்தார்களோ, நான் இறந்த பிறகு நீங்க என்ன அந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பீங்களா? இல்ல, உங்களுக்கும் மௌத்து வந்துடும். அதுக்கு முன்பாகவே என்ன செய்யுங்க, நீங்க இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்பாக இந்த நபியை நீங்க என்ன செய்யுங்க, மனமோந்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் வணங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஆயத்தை நம்ம சொல்லி காட்டுறோம். ஆகவே மௌத் என்பது எல்லோருக்கும் வரும். மௌத் என்பது எல்லோருக்கும் வரும். அது யாரையும் விட்டு விடாது, எந்த நபிக்கும் அது விடாது. எல்லா மக்களுக்கும் அந்த மௌத் என்பது கண்டிப்பா வந்தே தீரும். அது எந்த மனிதனும் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமா இருந்ததல்ல. யாருமே இன்று இருக்கக்கூடியவர்கள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இருப்பார்களா இல்லையான்னு அல்லாஹ் அறிவான். இப்படியாக ஒவ்வொரு ஜெனரேஷனும் போய்கொண்டேதான் இருக்கும். ஒரு ஜெனரேஷன், புது ஜெனரேஷன் வருதுன்னா அடுத்த ஜெனரேஷன் முடிஞ்சிடும். அப்படியே போய்கொண்டே இருக்குதான். இன்னும் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. கியாமத் வரைக்கும் இப்படிதான் போய்கொண்டே இருக்கும். மரணம் வரும், குழந்தை பிறப்பாங்க, மரணித்து கொண்டு இருப்பாங்க, பிறப்பாங்க, இப்படிதான் போய்கிட்டே இருக்கு. யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஏன், மலக்குமார்களே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ரூஹ் வாங்க சொல்லிடுவார் இல்லையா? நாளை மறுமையிலே கியாமத் நெருங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் ஒருவன் தான் தன்னந்தனியாக இருப்பான். அப்ப அல்லாஹ் கேட்பான் இல்லையா, எங்க முத்தகப்பீரூன், எங்க பெருமை அடித்தீங்களே, நாங்க தான் மன்னர்கள், உங்ககிட்ட தான் சூப்பர் பவர் இருக்குன்னு நீங்க பெருமை அடிச்சீங்களா, எல்லாம் எங்க போயிட்டீங்க? நான் தான் உலகத்துக்கே அதிபதி சொன்னீங்களே, எங்க போனீங்க எல்லாமே? இந்த அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதாக குர்ஆனிலே பல வசனங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாம் இந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதல் தருகிறது. அவங்க இப்படி கேட்டதுனால நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, மரணம் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்கின்றது. ஆகவே அவர்களுக்கும் வரும்.
என்பதாக நீங்க சொல்லுங்க என்று ரசூல்லா பத்தி அல்லா தஆலா சொல்றான். பிறகு அடுத்து வசனாங்க 35வது வசனம், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அது யாராக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும், யாருக்கு உயிர் உள்ள ஒரு உயிர் இருக்கிறதோ அத்தனை பொருட்களும் அத்தனை விஷயங்களும் மரணித்தே ஆக வேண்டும். எல்லாரும், யாரும் நிரந்தரமான கிடையாது. அவ எல்லோருக்கும் மரணம் வரும். ஆனால் அந்த ஆற்றல் மிக்க கவிஞர்கள் தங்களுடைய அவர்களை இருந்தாங்க இல்லையா, அப்பொழுது அவங்க தன்னுடைய ஆற்றலை, தனது கவிஞ அந்த கவிதை, இந்த ஆற்றலை, தனது நாக்கை சுரட்டி சுரட்டி அவ பாடினாங்களா இல்லையா, அந்த பாட்டு நல்லதா இருந்துச்சா அல்லது அவங்க தீவிரலா இருந்தாங்களா எல்லாம் பார்ப்போம் நாளை மறுமையில. அவை இந்த உலகம் நமக்கு ஒரு பயிற்சி கூடமா இருக்கிறது. ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ஹால் மாதிரி நமக்கு பயிற்சி தாள் கொடுக்கப்பட்டது. இது ஒரு பயிற்சி கூடம். இந்த பயிற்சி கூடத்துல யாரும் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு எக்ஸாம் எழுத போறானா, எக்ஸாம் ஹால் நுழைஞ்சிட்டானா, அவன் நிரந்தரமா அங்க இருந்துக்க மாட்டான். அவன் வெளியே வந்து ஆகணும். அவன் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்து ஆகணும். வெளியே வந்த பிறகு அவனுக்கு இது என்ன ரிசல்ட்னு தெரியும். அதன் பிறகு அவன் உலகத்தோட எப்படி அவன் போராட போறான் என்று அவங்க தெரியும். அவன் அங்கேயே நிரந்தரமா இருந்துட மாட்டான். ஆகவே இந்த உலகமும் இப்படிதான், நமக்கு ஒரு பயிற்சி, ஒரு ஹாலாக, ஒரு பயிற்சி கூடமா இருக்கிறது. இங்க நாம நிரந்தரமா இருக்க மாட்டோம். யாருமே இருந்ததில்லை. அன்றைய காலத்துல இன்று யாரும் இருந்ததில்லை. இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தவணை முடியும் போது ஒவ்வொருத்தரா போய் கொண்டுதான் இருப்பாங்க. அவைதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாக இருக்கிறது. பரீட்சைக்காக கெடுதியும் நன்மையும் கொண்டு நாம் உள்ளங்களை சோதிக்கிறோம். வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, கைர் நல்லது, கெட்டது, இதை அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். இது ஒரு குழப்பமான ஒரு இதை நம்முடைய கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த குழப்பமான வாழ்க்கை நீங்க எப்படி வாழ்றீங்க? எப்படி விதமான நீங்க நல்லதை செய்றீங்களா, இல்லை தீயது செய்றீங்களா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்றீங்களா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா? இப்படி எல்லா விதமான அல்லாஹ் என்ன சோதிக்கின்றான். வைலைனா துர்ஜவும், நீங்க என்ன செய்ய, மீண்டும் நம்மிடமே நீங்க என்ன செய்வீங்க, வரப்போறீங்க, மீட்கப்படுவீர்கள். நம்ம அங்கிருந்தா வந்தோம், அங்கிருந்தா நம்ம எல்லாரும் வந்தோம். கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கை இல்லையா, 60 70 அல்லது 100, 100க்கு மேல ஏன் தாண்டதில்லை. அது இல்லா மாசல்லா அல்ல, சில பேருக்கு அல்லா கொடுத்துருப்பான். அந்த 100 மேல வாழ்ந்தவங்க எல்லாமே அது நமக்கு சொற்ப அரிதான மற்ற நம்ம என்ன செய்வது பொது விதியாக நம்ம ஆக்க முடியாது இல்லையா. 100க்கு மேல வாழக்கூடிய மக்கள் நம்ம என்ன செய்வது, அதெல்லாம் ஒரு அரிதானது, சொற்பமானது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பொது வீதியாக மாற்ற முடியாது. அது ஒரு சொற்பமானது. சொற்பமானவன் எல்லாம் கொடுப்பான். சில பேருக்கு 100 100க்கு மேல கொடுப்பான் இல்லையா. சில பேர் இந்த கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, 100க்கு மேல உள்ள வயசு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் சொற்பமானது, நமக்கு ரொம்ப அரிதானது. 100க்குள் முள்ள எல்லாத்தையும் முடிஞ்சிடும் இல்லையா. இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமானது அல்ல. அவை எல்லோருமே என்ன செய்வாங்க, சொற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போவாங்க. அவை இப்ப இங்க அல்லாஹ் என்ன 36வது வசனத்துல அல்லாஹ் அடுத்தது வைதா ராக்கல்லதீன கஃபரு, 36வது வசனம் பாருங்க. இங்க ரசூல்லா மேல சொன்னாலே 2 காட்சிகள். முதல் காட்சி ரசூல்லா மீது கடும் கோபம் கொண்ட அந்த மனிதர்கள். 2வது காட்சி ரசூல்லா மீது அவர்களை பார்த்து ஆணவம் கொண்ட மனிதர்கள். ஆணவம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது நாம மற்றவங்க எல்லாம் என்ன செய்வோம், ரொம்ப இதா கீழ்த்தனமா பார்ப்போம் இல்லையா. அவர்களை ஒரு பரிகாசத்தை கொண்டு அவர்களை நையாண்டி பண்ணி கொண்டு கிண்டடித்து கொண்டு அப்படி பார்ப்போமா இல்லையா. அதற்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், பதிலளிக்கணும், வைதா ராக்கல்லதீன கஃபரு இன் யத்தஹிதுனக இல்லா ஹுசுவா. இன்னும் நபியே, நிராகரிப்பாளர்கள் உம்மை பார்த்தால் உங்கள் தெய்வங்களை பற்றி குறை கூறுபவர் இவர்தானா என்று தங்களுக்கு பேசிக்கொண்டே உம்மை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை. இது 2வது காட்சியுடைய பதில். முதல் காட்சி அல்லாஹ் பதில் கொடுத்தான், ஒமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், அவே முந்தி இருந்த சமுதாயம் யாருமே நிரந்தரமானது இல்லை. அதுவே நீங்க மரணிக்க போறீங்க, நீங்கள் மரணத்தை விட்டா இவர்களை மட்டும் நிரந்தரமா இருக்க போறாங்களா என்று அந்த மக்களுக்கு ஒரு பதில கொடுத்தான். இது 2வது விதமான சாட்சி மக்களுக்கு. அந்த காட்சி மக்கள் எல்லாம் சொல்றான், ஆரம்பம் கொண்ட அந்த மக்களுக்கு நிசரா பதிலளிக்கணும்.
இந்த மக்கள் நினைச்சாங்க ரசூல்லாவை பார்த்து ஏளனமாக பரிகாசம் செய்து கொண்டு, இவர் தான் இதோ பாரு, இவர் தான் இந்த மனுஷன் தான். ரசூல்லா போகும் பொழுது வரும் பொழுது பார்த்து சொல்லுவாங்க ஆணவமாக நையாண்டி கொண்டு அவர்கள் மீது ரசூல்லா பரிகாசம் செய்து கொண்டு, பாருப்பா இந்த முகமது தான், இந்த முகமது தான் நம்மள என்ன செய்றாரு, நம்முடைய தெய்வங்களை குறை கூறி கொண்டிருக்கிறார். இந்த முகமது என்பவர் தான் நம்முடைய குறைகள், நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய ஸ்டாச்சு, நம்முடைய ஐடல்ஸ் எல்லாமே, இது எல்லாமே உயிரற்றது, எந்த விதமான நல்லதும் கெட்டதும் செய்யாதது என்று இவர் சொல்றாரு. இவர் தான் இந்த முகமது தான் என்ன, அவரையும் அவருடைய பின்பற்ற வாழ்ந்த மக்கள் என்ன செய்றாங்க, நையாண்டி கொண்டு அவர்கள் மீது பரிகாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு அல்லா தஆலா இந்த ஆயத்துல பதிலளிக்கிறான். அவை ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, பதிலளிச்சு என்ன செய்யலாம், ஆணவம் இது உள்ளத்திலிருந்து வருகிறது. ஆணவத்துடைய வேர் வந்து என்ன செய்யுது, அது உள்ளத்திலிருந்து வருது. அது வரும், அது அங்கே வேரிலிருந்து வரும் பொழுதுதான் என்ன செய்யுது, இந்த பரிகாசம் என்ற கிளைகள் என்ன செய்து முளைக்கின்றது. அது எங்க இருந்து வந்து உள்ளத்திலிருந்து வருது. ஆணவம் கொண்டு வரும் பொழுது, ஆணவம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவன் ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஹக்கை நிராகரிப்பவனா இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா ஒரு ஹதீஸ்ல, அல் கிபுரு பத்ருல் ஹக், அவன் ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாஸ், மக்களை இழிவாக பார்ப்பார். இந்த மக்கள் ஆணவம் கொண்ட அந்த மக்களை சாங்க ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களையும் இழிவாக, இவர் சொல்ற நம்ம எப்படி கேட்க முடியும், இவர் சொன்னா சரியாயிருமா என்று ஒரு சமயத்துல அபூ ஜஹலும் அபூ சுஃபியானும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கொண்டுதான். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல் சொன்னானா, ஒரு சமயத்துல ஒரு இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிருக்கும் பொழுது அபூ ஜஹல் சொன்னானா, இவர் தான் சமயம் ரசூல்லா அந்த வழியாக ரசூல்லா கடக்கிறாங்களாம், போகும்போது சொன்னானா, இவர் தான் அப்து முனாஃபுடைய சந்ததியில வந்த நபியா. ஒரு ஏளனமாக அபூ ஜஹல் சொன்னா, அபூ சுஃபியான் சொல்றான், இவர் தான் போறாரு, இந்த முகமது தான் அப்து முனாஃப், ரசூல்லாவுடைய அந்த வம்சாவரி, ரசூல்லாவுடைய முப்பாட்டினர், அந்த வழியில் வந்தவர் தான் அப்துல் முனாஃபுடைய வந்த வம்சாரி வந்த இந்த முகம்மது தான் தன்னை நபியா என்று சொல்றாரு. பாரு, இவர் நபியா என்று சொல்லும் பொழுது அபூ சுஃபியான கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அபூ சுஃபியான் என்பவர் அப்துல் முனாஃபுடைய அந்த வம்சாலியில வந்தவர். அபூ ஜஹல் குறைஷி தான். அபூ ஜஹல், அபூ சுஃபியான், அபூ லஹப் இவங்க எல்லாம் ஒரு குறைஷி குழந்தைதான். ஆனா குடும்பம் தான் கொஞ்சம் வந்து வேற. இப்ப அபூ சுஃபியான் அபூ சுஃபியானுடைய வம்சாலையும் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாலையும் ஒண்ணுதான். அபூ லஹப் ஒண்ணுதான். ஏன்னா அபூ லஹப் வந்து அப்துல்லாவுடைய சகோதரர் இல்லையா. இப்ப அபூ சுஃபியான் அதே அந்த வம்சாவளி தான். அபூ சுஃபியான், அபூ லஹப் இவங்க எல்லாம் ஒரே வம்சாவளி. அபூ ஜஹல் குறைஷி தான், பட் அவன் வேற குடும்பம். அபூ ஜஹல் சொன்னவன பாரு, இவர் தான் அப்துல் முனாஃபுடைய நபியா, என்ன பேசுறாரு பாரு, நம்முடைய தெய்வங்களை குறை சொல்றாரு பாரு என்று சொல்லும் பொழுது அபூ சுஃபியானுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. இவன் எப்படி நம்ம குடும்பத்தை இழுக்கலாம் என்று சொல்லி என்ன செய்வான், அவர்களுக்கு கொஞ்சம் கடும் கோபம் கொண்டு அவர் பதிலளிச்சார். அபூ சுஃபியான் என்பவர் அபூ ஜஹலுக்கு பதிலளிச்சாங்க, ஏன் உங்களுக்கு என்னாச்சு, எங்க குடும்பத்துல நபி வரக்கூடாதா? இவர் வந்து அபூ சுஃபியான் அந்த சமயத்துல முஸ்லீம் இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ரசூலுல்லாஹ்வை ஏற்கல. இவன் ஏன் பதில் கொடுத்தாருன்னா, அபூ சுஃபியான் ஏன் வரக்கூடாதா, அப்துல் முனாஃப் இந்த நபி வரக்கூடாதா என்று கேட்டதுக்கு என்ன காரணம் என்றா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வந்து என்னை ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்துல நீ சொல்லல, என்னுடைய இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்தை நீ அவங்க சொல்லல, பதில் சொல்லல. நான் அப்ப ஏற்றுக்கொள்ளல, அந்த அக்கறைலாம் கிடையாது. என்ன அக்கறைன்னா, உன்னுடைய குடும்ப இந்த இணை வெறி இருக்குல்ல, அந்த வெறியினால தான் நீ பதில் சொல்லிட்ட அபூ ஜஹலுக்கு. அந்த குடும்பத்துடைய அந்த இன வெறி இருக்கு இல்லையா, அதனாலதான் என்ன செய்ய பதில் அளித்த தவிர, என் மீது அக்கறையோ அல்லது என்னுடைய நான் கொண்டு வந்த ஏகத்துவத்தின் மீது உள்ள அக்கறையோ நீ பதில் சொல்லல. உன் குடும்பத்துடைய அந்த அசபியத்திற்கு இல்லையா, அந்த இனவெறி இருக்கு இல்லையா, அதனால பதில் அளித்த என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவைதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், இந்த இடத்துல தர்க்க ரீதியாக அந்த மக்களுக்கு நீ செய்யணும், அவங்க முகத்துல ஒரு சாட்டை போற அடிக்கிறான். நீங்க சொல்றீங்க இல்லையா, இன்னும் நிராகரிப்பாளர்கள் உண்மை பார்த்தால் உங்கள் தெய்வங்களை பற்றி குறை கூறுவ இவர்தானா என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு உண்மை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை. மேலும் அவர்கள் அளவற்ற அருளாளனுடைய நினைவை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். நீங்க வந்து யாரை நிராகரிக்கிறீங்க தெரியுமா, அளவற்ற அருளாளன்.
இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான். உலகத்துடைய எல்லா சண்டை சாராசங்கம் எல்லாத்தையும் நல்லா படைத்தவன். வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான். முந்தைய வசனங்கள் எல்லாம் பார்த்தோமா இல்லையா? வானம், பூமி, மலைகள், எல்லா வித விஷயங்களையும் படைத்தவன் அவன்தான். ஆனா நீங்க என்ன செய்ய, அவனை நிராகரிக்கிறீங்க. யாருக்கு பகரமாக? உங்கள் தெய்வங்களை பகரமாக. உங்கள் தெய்வக்கு பதிலாக. உங்கள் தெய்வங்களோ எதுவுமே செய்ய படைத்ததில்லை. ஒரு பூட்டங்களையும் உங்களுடைய தெய்வங்கள் படைத்ததல்ல. ஒரு கொசு, ஒரு ஈ, அதை விட சின்ன ஒரு உயிரினமா இருக்கட்டுமே, எறும்பு, அதை விட சின்னதா இருந்தாலும் அந்த இதையும் உங்களுடைய தெய்வங்கள் படைத்ததில்லை. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தான் எங்களுடைய கடவுள் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த ரஹ்மான், இந்த அளவற்ற அருளான் இருக்கிறான் இல்லையா, இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியும் எல்லாம் படைத்துக்கிறான், அந்த உலகத்தையும் அவன் படைத்தவன் ஆக்கிறான் இல்லையா, அவனை நீங்க என்ன செய்யுங்க? அவர்களுக்கு முன்பாக நீங்க என்ன செய்ய, நிராகரிக்கிறீங்களே, இது நியாயமா என்று எல்லாம் என்ன செய்யனா அந்த மக்கள் மத்தியில கேள்வி கேட்கிறான். ஒஹும் பிதிக்கிற ரஹ்மான் ஹும் காஃபிரும். நீங்க யாரை நிராகரிக்கீங்க? அளவற்ற அருளானன்னு நீங்க நிராகரிக்கீங்க என்று என்ன செய்யணும் அல்லா தஆலா சொல்றான். அதாவது இங்க இந்த இடத்துல 30 அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லா தஆலா இறைவனை இப்ப தர்க்க ரீதியாக சில விஷயங்கள் அல்லா தஆலா பேசுறான். இப்போ முந்தைய நம்ம என்ன பார்த்தோம்? மலக்குமார்கள் பார்த்தோம். சூரா அல் அம்பியால ஆரம்பத்துல இருந்து மலக்குமார்களுடைய செயல்களை பத்தி பார்த்தோம். அந்த தெய்வங்களை பற்றி அல்லா தஆலா சொன்னா, இந்த தெய்வங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லை, அது வேஸ்ட், அது வெத்து பொருள் தான் அது. பிறகு மலக்குமார்களுடைய சில விஷயங்கள் அல்லா தஆலா கூறலாம். பிறகு நீங்க வெளியே பாருங்க, வெளி உலகத்தை பாருங்க, அதை பாற்றாவது நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்களேன். மனிதனுடைய படைப்பெல்லாம் சொல்றான். மனிதன் எதன் மூலமா அல்லாஹ் படைக்கப்பட்டான் என்ற விஷயத்தை அல்லா தஆலா சொல்றான். சூரத்து கடைசியில் இங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த குறைஷிகளுக்கும் நடந்த சில சம்பவங்கள் எல்லா தஆலா சொல்லி ரசூலுல்லாஹ் மூலமாக அந்த மக்களுக்கு எல்லாம் பதில் அளிக்கிறான். பிறகு அடுத்ததாக இறைவனை தர்க்க ரீதியா அல்லாஹ் சொல்றான். 37வது வசனம், ஹுலிகல் இன்சானு மின் அஜல் சௌரீக்கும் ஆயாதி ஃபலா தஸ்தஅஜிலு. மனிதன் அவசரக்காரன் இல்லையா? மனிதன் என்பவன் அவசரக்காரன், எல்லா விதத்திலும் அவசரப்பட்டு கொண்டே இருப்பான். அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். விரைவில் வேதனைக்கான என் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பேன், ஆகவே நீங்கள் அவசரப்படாதீர்கள். இந்த குறைஷிகள் ரசூலுல்லாவை மறுத்து கடைசியில ரசூலுல்லா சொல்றாங்க, ஓ குறைஷிகளே, ஓ மக்கத்து காஃபிர்களே, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை என்றால் முந்தைய சமுதாய மக்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்ட வேதனையோ தண்டனையோ அதே போன்று உங்களுக்கு வரும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு வழி. நீங்க எங்க ஓடினாலும் போக முடியாது, எங்க போய் ஒளிந்தாலும் முடியாது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை வைக்கும் பொழுது அந்த மக்கள் இப்படி ஏதோ பேசி ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. இவ கொண்டு இந்த சான்றுக்கெல்லாம் முறியடிக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க, ஒன்றும் முடியல. கடைசி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லும் பொழுது, ஓ காஃபிர்களே, மக்கத்து காஃபிர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஏற்றுக்கொள்ளனா இதுக்கு முந்தைய வாழ்ந்த சமுதாயம் இப்பொழுது இருக்கிறதா? அவங்க நிலைமை என்ன ஆனது உங்களுக்கு தெரியுமல்லவா? நீங்க மக்கால இருந்தீங்க, மக்கால இருந்து வெளியூருக்கு போகும் பொழுது அங்க சமூகத்துடைய கூட்டத்தாருடைய மாளிகை அரண்மனைகள்லாம் இப்போ இருக்கிறது அல்லவா? நீங்க அதை பார்த்திருப்பீங்க. சமூகத்துடைய கூட்டத்தார்களுடைய மாளிகைகள் அரண்மனைகள்லாம் இருக்கிறது. அங்க இருக்கிறாங்களா? அந்த மக்கள் இருக்கிறாங்களா? இல்லையே. என்ன ஆனது அவங்க நிலைமை? அல்ல அழித்து நாசமாக்கினான் அல்லவா? அதே போன்று உங்களுடைய நிலைமை இப்படிதான் ஆகும். நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்படிதான் ஆகும் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட, சௌரீக்கும் ஆயாத்தி ஃபலா தஸ்தஅஜிலு, அப்படியா, வேதனையா, கொண்டு வாங்க பார்க்கலாம் என்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க அந்த மக்கத்து காஃபிர்கள். மனிதன் அவன் அவசரக்காரன், மனிதன் அவசரனால படைக்கப்பட்டான் இல்லையா? அவசரக்காரனாகவே பட்டிருக்கின்றான். அவன் கேட்கிறானா, அப்படியா, விரைவில் வேதனைக்கான என்ன அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லும் பொழுது, அப்படியா, கொண்டு வாங்க நாங்க பார்க்கணும், என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்களேன். அல்லாஹ் சொன்னா நீங்க அவசரப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறீங்களே இல்லையா? அப்படியா, அப்படின்னா நீ அவங்களுடைய வேதனை எல்லாம் கொண்டு வா, அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு இறக்கேன் பார்க்கலாம் சொல்லும் பொழுது அவங்க கேட்கறாங்க இல்லையா? 38வது வசனம், மதா ஹாதல் வஅது இன் குன்தும் சாதிக்கும். அப்ப நீ உண்மையா நபி ஆயிருந்தா,
நீ சொல்ற இல்லையா, முந்தைய சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டது, இந்த சமுதாயம்லாம் அழிக்கப்பட்டாங்க அல்லாவை மறுத்ததுனால, நபியை புறக்கணித்ததுனால. நீ சொல்ற என்னையே நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என்னை நீ மறுத்தீங்கன்னா அல்லாஹ் வேதனை சொல்றீங்களே இல்லையா, அப்படின்னா அந்த வேதனையை கொண்டு வாவேன். நீங்கள் உண்மையாளராக இருப்பின் இந்த வேதனைக்கான வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்ற அந்த அளவு துணிஞ்சாங்க அந்த மக்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்படியாப்பா, நீ வேதனை கொண்டு வா என்று ரசூல்லாக்கிட்டே அந்த மக்களை செய்றாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவங்க கேட்ட உடனே தண்டனை கொடுத்துட மாட்டான். ஏன்னா அதற்குரிய ஒரு அவகாசம் இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அவகாசத்தை கொடுத்தான். அந்த அவகாசம் வரை அல்லாஹ் என்ன செய்வான், பொறுத்து கொண்டுதான் இருப்பான். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது மறுக்கிறார்களா, கொடுத்த அற்புதங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது மறுக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க என்று என்ன அல்லாஹ் தஆலா அவசர காலத்தை, அந்த காலத்தை கெடுவை நீட்டித்து கொண்டே இருப்பான். சரி, நம்ம வந்து அவசரப்பட மாட்டான். ஆனா மனிதன் தான் என்ன செய்வான், அவசரப்படுவான். மனிதன் என்பவன் என்ன செய்வான், பொதுவாக அவசரக்காரன் இல்லையா மனிதன் என்பவன். அது மட்டும் இல்ல, மனிதன் வந்து மறதியும் அவனுக்கு அதிகமா மறதியும் இருக்கு. அதே மாதிரி மனிதன் வந்து நன்றி கெட்டவனா அல்லாஹ் படைத்துக்கிறான். நன்றி கெட்டவன் தான் இருப்பான் சில சமயங்கள். அவசரக்காரன், மறதியாளன், நன்றி கெட்டவன், இந்த தரம் குறைந்த இந்த பண்புகளை உள்ள மனிதனா இருக்கும் பொழுது என்ன கேட்கணும், அப்படியா நபியே, நீ என்ன செய்ய உங்களுடைய வேதனை கொண்டு வா என்று நபியை பார்த்து கேட்கும் பொழுது, அப்ப அல்லாஹ் சொல்றான், பதிலளிக்கிறான், இல்ல நாங்க வந்து அவசரப்பட மாட்டோம். எங்களுக்குள்ள ஒரு சில அவகாசம், சில கெடுகள் இருக்கிறது. அந்த கெடுகள் முடியும் பொழுது, அந்த தவறை முடியும் பொழுதுதான் என்ன செய்ய நாங்கள் எங்களுடைய வேதனை கொண்டு வருவோம். அதே முந்தைய சமுதாய மக்களுக்கு அப்படிதான் கொடுத்தோம். அதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் மட்டும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றிட்டான். ஏன்னா அவர்கள் அதுக்கு முன்பான இறைவனுடைய வேதனையை உணர்ந்த பொழுது அந்த மக்கள் அல்லாஹ் முன்னாடி மண்டியிட்டு பாவ மன்னிப்பு கோரினார்கள். அதனால் அல்லாஹ் அந்த மக்களை காப்பாற்றினான். மற்ற சமுதாயம் எல்லாம் ஆணவத்தினாலே நபிமார்கள் மீது கோபம் கொண்டு புறக்கணித்ததுனால, நாம் கொடுத்த அவகாசத்து மேல அந்த மக்கள் இதுக்கப்புறம் இவங்களை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற நிலைக்கு வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மக்களை வேதனையை கொடுத்து நாசமாக்கி விடுவான், அழித்து விடுவான். நேற்று சொன்னா இல்லையா, ஹசீதன் ஹாமீதி, அல்லாஹ் அவர்கள் அறிவாளால் அறுவடை செய்து விடுவான். நெருப்பை அணைப்பது போன்று அந்த மக்களை அணைத்து விடுவான். ஆகவே அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, ஆகவே நீங்க அவசரப்படாதீங்க என்று என்ன அல்லாஹ் தஆலா இந்த வசனம் மூலமாக அந்த குறைஷ் மக்கத்து காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்போ வந்து அந்த கேட்டாங்களே இல்லையா, கொண்டு வா, நீங்க வந்து கொண்டு வாங்க. ஓ நபியே, நீங்க வந்து உங்க வேதனை கொண்டு வா. அது எப்போ வந்துச்சு, பத்ரு போர்ல வந்துச்சு. இவங்க கேட்டாங்களே வேதனை கொண்டு வாண்டு, அந்த வேதனை அல்லாஹ் எங்க கொடுத்தான், பத்ரு போர்ல கொடுத்தான். இன்று பத்ருடைய தினம், ரமதானுடைய 17 இல்லையா, பத்ரு தினம். அந்த பத்ரு தினத்துல குறைஷிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இழிவாக்கினான், மிகப்பெரிய ஒரு தோல்வி அல்லாஹ் கொடுத்தான். 300 கொண்ட சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இது ஒரு சின்ன ஒரு ரொம்ப சிறிய ஒரு இந்த மக்களுக்கு கொடுத்த வேதனை. பத்ர் போர்க்களத்திலே குறைஷிகளுக்கு மிகப்பெரிய தோல்வி எல்லாம் கொடுத்தான். 70க்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் அங்க அந்த பத்ரில் கொலை செய்யப்பட்டார்கள். பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா. 70க்கும் மேற்பட்ட மக்களை கைதியாக்குனாங்க. பத்ரில் மிகப்பெரிய அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான் அந்த மக்களுக்கு. இங்க கேட்டீங்களா இல்லையா, வேதனை கொண்டு வான்னு கேட்டீங்களா இல்லையா, அதுக்கு சின்ன வேதனை அல்லாஹ் அங்க பத்ரில் கொடுத்தான். அந்த ஆயத்துக்கு பதில் அல்லாஹ் தஆலா அங்க அழித்தான். இந்த பாருங்க, இது பத்ருடைய தினம். சஹாபாக்குடைய அந்த பத்ர் குளத்தில் இருந்து கொண்டு போராடி அதை வெற்றி கொண்டாக அந்த சஹாபாக்கள். அந்த பத்ருடைய யுத்த களம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, டர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா. ரசூலுல்லாஹ் அந்த இரவுக்கு, அந்த பத்ருக்கு முன்னாடி உள்ள இரவுல தொழுறாங்க, துவா செய்றாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவருடைய மேலாடைகள் எல்லாம் விழுந்து போகும் அளவுக்கு நழுவி போகிறதாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவா இருந்துச்சு. யா அல்லாஹ், இந்த சமுதாயம், இந்த மக்கள், இந்த 300 சில சஹாபாக்கள், இவங்க வந்து உன்னுடைய தீனுக்கான வந்துக்கிறாங்க. இவருக்கு நீ வெற்றி கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே இதற்கு பிறகு உன்னுடைய பெயரை சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க.
அந்த அளவு தாரை தாரையாக அழுது வண்ணமாக ரசூலா துவா செய்றாங்க. பத்ருக்கு முன்பு உள்ள இரவில் அவருடைய மேலாடை நழுவி விழுகிறதாம். அபூபக்கர் பக்கத்துல இருந்து கொண்டு ரசூல்லா அவங்க அணைக்கிறாங்க. ரசூல்லா போதும், நீ போதும் போதுன்றாங்க. அந்த பத்ரில தான் அல்லாஹ் தஆலா நிச்சயம் கொண்டு கேட்ட அந்த வேதனை எல்லாம் அங்க கொடுத்தான் அந்த குறைஷிகளுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருந்துறாங்க மக்கள். அவை அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களால் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய குர்ஆன் தஃப்சீரை இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா அல் அம்பியால 39வது வசனத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களால் நம்ம அனைவரும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.